முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் தமிழகத்தில் அரசியல் கலவரத்தை தூண்டி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையிலும் தொடர்ந்து பேசி வரும் EVKS இளங்கோவன் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் DGP-யிடம் பாரதிய ஜனதா சார்பில் புகார் மனு இன்று வழங்கப்பட்டது. தமிழக மக்களின் நல்வாழ்வுக்காகவே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தம்மை அர்ப்பணித்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வருகிறார். இந்நிலையில் தமிழகத்திற்கு வருகை தந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சந்தித்து பேசியது குறித்து EVKS இளங்கோவன் அவர்களின் புகழுக்கும் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து பேசி வருகிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் திரு H. ராஜா இன்று தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் DGP திரு TK ராஜேந்திரனிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார். தமிழகத்திற்கான முன்னேற்ற திட்டங்கள் குறித்து பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் EVKS இளங்கோவன் தொடர்ந்து பேசி வருவதாகவும் தமிழ்நாட்டில் அரசியல் கலவரத்தை தூண்டும் நோக்கத்தில் அவர் இவ்வாறு பேசி வருவதாகவும் புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் பேசி வரும் EVKS இளங்கோவன் மீது 153A, 153B, 505(2) ஆகிய பிரிவுகளின் கீழ் கிரிமினல் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என புகார் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்கள் தொடர்ந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் அவருடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்கின்ற விதத்திலும் தமிழகத்திலே அரசியல் கட்சிகளிடையே கலவரத்தை தூண்டுகின்ற விதத்திலும் நடந்து கொண்டிருக்கிறார். பிரதமர் அவர்கள் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹேண்ட்லூம்ஸ் டே விழாவிற்காக இங்கு வந்தபொழுது முறைப்படி முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை விமான நிலையத்திலே வரவேற்றார்கள். அன்று மதியம் ஓவர் தி லஞ்ச் இரண்டு தலைவர்களும் சந்தித்தார்கள். இது இயல்பானது. ஆனால் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக மிக கேவலமாக கொச்சையான முறையிலே ஒரு பாலியல் அம்சம் கொண்ட வார்த்தைகள், இது அன்றைக்கு அவர் பேசியதை நாம வீடியோ பார்த்தா தெரியும். வேண்டுமென்றே திட்டமிட்டு நிதானமாக ஏதோ ஒருவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியது அல்ல. அது எப்படியும் தமிழகத்தில் கலவரம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வாய் கூசாமல் பேசியிருக்கிறார். இது இட் இஸ் நாட் ஜஸ்ட் டிஃபமேட்டரி எலோன். இது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற, கலவரத்தை தூண்டுகின்ற கிரிமினல் சட்டப்பிரிவு 153A, 153B, 505 Part 2 ஆகிய செக்ஷன் கீழே குற்றம் புரிந்திருக்கிறார். ஆகவே இளங்கோவனை கைது செய்து முறைப்படி அவருக்கு எதிராக கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என DGP கிட்ட BJP சார்பாக கேட்டிருக்கேன்.